அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பாலும் பல கிரகநிலைகள் சாதகமாகவும் வலுவாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் தான் சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிறைந்த நன்மையை பெற முடியும். இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் நன்மை என்பது பெரிய அளவிற்கு கிடைக்கவில்லை. தினம் தினம் போராட்டத்தையும் தடையும் பின்னடைவையும் தான் நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தசாபதியும் இந்த தருணத்தில் கிரகநிலையின் அமைப்பும் செயல்பாடுகளும் எப்படி உள்ளது, ஒவ்வொரு கிரகநிலையும் ஒவ்வொரு துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துங்க. அப்படி எந்த கிரகநிலை வலுவாக இருக்கிறது, எந்த கிரகநிலை வலுவற்று இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நிச்சயமாக அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய முடிவையும் செயல்பாடையும் மாற்றிக்கொள்வதன் மூலமாக இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பிற்கும் வழிக்கும் வித்திடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இதை உணர்ந்து கொண்டால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் இருக்கிறாருங்க. மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் சிரமங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு. அவர் 9ல் இருந்தால் உச்சபட்ச வளர்ச்சி என்றே சொல்லலாம். 9ல் குரு இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க. இதுவரை எனக்கு 9ஆம் இடத்திற்குரிய பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இந்த 9ல் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள்ளே நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் 4 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி 29 முடிவதற்குள் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், தொழில், வியாபாரம், அரசியல், உத்தியோகம், கலைத்துறை மற்றும் விவசாயத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் தான் குரு. எனவேதான் நவ கிரகங்களில் இவருடைய செயல்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் அவற்றை தவிர்த்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி கிடைக்குங்க. புதிய நிலம், விவசாய உபகரணங்கள் என அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி வாங்குவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறை ரீதியாக நிலங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாக 6ல் இருப்பது நல்ல பலன் இல்லை என்றாலும் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய வகையில் சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இருந்தாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் தனது ஆதிக்கத்தை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதீதமாக செலுத்துகிறார். 6ல் இருப்பதால் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மறைமுகமாக சில யூகங்களும் சூழ்ச்சிகளும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் ஈடுபட வேண்டும். அதே போன்று கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் தங்களுக்கான புதிய வாய்ப்பு கிடைத்தாலும் அவை சவால் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றை சாதனையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சந்திரன் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பில் தான் சந்திரன் சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக
ஏழில் இருக்கிறாருங்க. சூரியன் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பாதிப்பு இல்லாத ஒரு இடமாக நிச்சயமாக உள்ளது. எனவே இந்த தருணத்தில் சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ள அதிகாரம், அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல பணிகள் நிறைந்து கிடைக்குங்க. அதிகாரம் உத்தியோக ரீதியாக பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அலைச்சல் குறையும். உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறார். அவருடன் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 7இல் இருப்பதால் மிக சிறந்த அறிவாற்றல் கிடைக்குங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்திற்கு வித்திடுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சூரியனுடன் அவர் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் கண்டச்சனியாக 7இல் அமர்ந்திருக்கிறாருங்க சப்தமஸ்தானத்தில். எனவே சனி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார். அதிலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக கண்டச்சனியால் சில சிரமங்கள் ஏற்படலாங்க. எனவே எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் என அனைவருடனும் சற்று இணக்கமாக நடந்து கொண்டால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டாலும் கூட பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு என அனைத்தையும் ஆலோசித்து அதன்படி செயல்பட்டால் மட்டும்தான் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. சனி கண்டச்சனியாக அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே சனி சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு தான். அப்படிப்பட்ட ராகு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய ஆதிக்கம் என்பது குடும்பம், தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் அதீதமாக செலுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார் ராகு. ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் எந்த பணியை திட்டமிட்டு செய்தாலும் அவற்றை நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படணுங்க. இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளை திட்டம் போடும்போது அதீத கவனம் தேவை. ஏனென்றால் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் மோட்சக்காரகரான கேது இருக்கிறார். கேது 2இல் இருப்பதால் சில நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சுப நிகழ்வுகளிலும் சற்று மந்தமான சூழ்நிலையும் ஏமாற்றத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும். திருமண பொருத்தத்திலும் மிக முக்கியமானவராக கேதுவின் பங்களிப்பு பார்க்கப்படுகிறது. அவர் சாதகமற்று இருப்பதால் சற்று அதீத விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இப்படி கிரகநிலைகளின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றால் சனிக்கிழமை என்று மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு.